Hi, hello. Welcome to Tiny Knots. வணக்கம். இந்த வீடியோவில் 2 வயசு குழந்தைக்கு எப்படி சட்டை தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்டை நீங்கள் பட்டு பாவாடையோட மேட்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு லெஹெங்காவோட மேட்ச் பண்ணலாம். 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஒன்று உங்களோட பிளெயின் ஃபேப்ரிக், இதுதான் லைனிங்கு. நெக்ஸ்ட் பிரிண்டட் ஃபேப்ரிக், அதுதான் மெயின் ஃபேப்ரிக். ஸோ ரெண்டுமே ½ மீட்டரில் எடுத்துக்கோங்க. நான் இது 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ உயரம் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 13.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் அகலம் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அகலம் சுற்றளவு நான் 7.5 மார்க் பண்ணுறேன். ஏன்னா 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு உங்களுக்கு ஆல் டுகெதர் 30 இன்ச் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரெக்டாங்கிள்குள்ளே தான் நம்ம நெக்கு, ஹோல் எல்லாமே வரைய போகிறோம். இப்போ நம்ம நெக் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக் 2 இன்ச்சு, அப்புறம் நீங்கள் ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்ச் உங்களோட நெக்கு, 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ஷோல்டர், அதிலிருந்து ஆம்ஹோல் வரைய போகிறோம். ஸோ இப்போது இதுக்கு கீழே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த ஆம்ஹோல் ஷேப் பண்ணுறதுக்கு மறுபடியும் நான் ஒரு 2 இன்ச் வைக்கிறேன் கீழே. அது போக நான் ஸ்லோப்பிங்காக ஒரு இன்ச் மார்க் பண்ணுறேன். இது எதுக்குனாக்கா ஆம்ஹோலை நம்ம ஷேப் பண்ணிக்கிறதுக்காக. இது ஒரு ஈஸியான டெக்னிக். வாங்க அடுத்தது கழுத்து எப்படி ஷேப் பண்ணலான்னு பார்க்கலாம். 3.5 இன்ச் கழுத்தோட உயரம், 2 இன்ச் அதோட அகலம். இப்போது ஒரு 3/4 இன்ச் நீங்கள் அந்த கார்னர்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதை ஷேப் பண்ணிக்கோங்க. அந்த 3/4 இன்ச் நம்ம ஷேப் பண்ணுறதுக்காக தான் விடுறோம். நான் ஒரு சிம்பிளான ரவுண்ட் நெக் லைன் தான் இப்போ இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். அடுத்தது மேலேருந்து நீங்கள் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்ச் எதுக்குனாக்கா உங்களோட பின் கழுத்து. ஏன்னா பின் கழுத்து எப்போவுமே நம்ம முன் கழுத்தை விட உயரமாக தான் இருக்கணும். இப்போது இதில் ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி வைப்போம். ஆனால் அது இது குழந்தைங்கிறதுனால நமக்கு அது தேவையில்லை. இப்போ இதை ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நான் பிரித்தேன்னா உங்களுக்கு 2 பார்டர்ஸ் இருக்குது இல்லையா? ஒரு பார்டர்ஸில் நீங்கள் முன் கழுத்தையும், ஒரு பார்டர்ஸில் நீங்கள் பின் கழுத்தையும் வச்சுக்கலாம். ஸோ முன் பக்கம் பின் பக்கம் உங்களுக்கு 2மே கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் டைம் கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இது கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் நெக்லைன் வெட்டக்கூடாது. ஏன்னா நெக்லைன் வெட்டிட்டிங்கன்னா திரும்ப இதை எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. அதனால முன்னாடி தனியாக பின்னாடி தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்லைன் தனித்தனியாக 2 பார்டர்ஸ்லேயும் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இது என்னோட பிரிண்டட் ஃபேப்ரிக். இந்த பிரிண்டட் ஃபேப்ரிக்கில் இப்போ நான் என்ன அளவு மார்க் பண்ணியிருக்கேனோ லைனிங்க்கு, அதே அளவு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆனால் கீழே பாட்டமில் ஒரு 1.5 இன்ச் நான் அளவு விட்டுருக்கேன். அது எதுக்காக அப்படின்னாக்கா, அந்த இடத்த நம்ம மடித்து தைக்க போகிறோம் ஹெம் லைனாக. அதுக்காக தான் நான் அந்த மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி குட்டி நாச்சஸ் எதுக்கு பண்ணுறோம்? நாச்சஸ்னா சின்னதாக கட் பண்ணிக்குவாங்க. அது எதுக்காக அந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுவாங்க. அது எதுக்காக கட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஷோல்டர் ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல நெக்லைன் ஃபினிஷ் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஆர்ம் ஹோல் கட் பண்ணியிருக்கோம் பிரிண்டட் துணியில் பார்த்தீங்கன்னா. அடுத்தது நம்ம பட்டி பீஸ் தயார் பண்ணணும். ஏன்னா குக்கி வைக்கணும், லூப் வைக்கணும். இது 2க்குமே நமக்கு பட்டி பீஸ் தேவைப்படுது. இது கரபாகத்தில் நான் எடுத்திருக்கிறதுனால உயரம் இந்த அளவே மெஷர் பண்ணி, பாடியோட உயரம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவே நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உயரம் இப்போ தெரிஞ்சிருச்சு நமக்கு. அகலம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். அகலம் 2 பீஸ் வெட்டணும். ஃபர்ஸ்ட் 2.5 இன்ச் அகலம் எடுத்துக்கோங்க. அடுத்தது 1.25 இன்ச் அகலம் எடுத்துக்கோங்க. ஸோ இது 2யும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டால் நமக்கு பட்டி பீஸ் ரெடி. ஸோ இப்போ கட்டிங் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சுவிங் ஆரம்பிக்க வேண்டியது தான். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, லைனிங்கையும் பாடியையும் 2யும் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம கழுத்து பீஸில் தையல் விட்டுக்க போகிறோம்.
ஆம் ஹோல்லையும் நம்ம தையல் பண்ண விட்டுக்கலாம். இப்போது இந்த கழுத்தில் தையல் விட்ட பகுதியாகட்டும், இல்லாட்டி வந்து உங்களோட ஆர்ம் ஹோல் ஆகட்டும், அங்கே வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டிச் விட்ட வரைக்கும் ஒரு சின்ன சின்ன கட் பண்ணிக்கணும். அதை நம்ம ஸ்லிட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுக்கணும். அது எதுக்காகனா, நீங்கள் திருப்புனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ஃபேப்ரிக் நல்லா ஃப்ளெக்சிபிளாக திரும்புறதுக்காக நம்ம இந்த மாதிரி எப்போவுமே ஒரு கர்வ்டு பார்ட் எப்போ ஸ்டிச் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஷேப் கிடைக்கும். நல்லா நீட்டாக ஃபோல்ட் ஆகி அந்த சீம் உங்களுக்கு கிளியராக நிற்கும். இப்போ திருப்பியாச்சு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு. இதே போல் நம்ம பேக்கையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆர்ம் ஹோல், நெக் லைன் 2யும் அட்டாச் பண்ணி, அடுத்தது இதனோட ஹெம் லைன் நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணி, திரும்ப வந்து மிச்சம் இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக் ஃபுல்லாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் விட்டுக்கலாம். இது நம்மளோட ஹெம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட ஃப்ரண்ட், பேக் இதை 2யுமே ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 2 ஷோல்டரையும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல 2 தையல் விட்டுக்கிறது எப்போவுமே நல்லது. நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்கும் அந்த இடம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லிட் ரெடி பண்ண போகிறோம். ஸ்லிட்னா சைடு ஓப்பனிங். ஸோ இந்த சைடு ஓப்பனிங்க்கு நான் 2.5 இன்ச் உயரம் வச்சுக்கிறேன். அந்த 2.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு தையல் விட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் 2 சைடும் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட், பேக் 2லேயுமே நீங்கள் பண்ணணும். அதை முடிச்சுட்டு நம்ம சீம் மார்க் பண்ண போகிறோம். சீம்னா சைடில் பிடிப்போம் இல்லையா, நம்ம சைடு தையல் கொடுப்போம் இல்லையா, அதுதான் நான் சீம்னு சொல்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் அந்த சீமை கரெக்டாக ஷேப் பண்ணணும். பாருங்கள், உங்கள் பேபியினோட பஸ்ட் சைஸ் என்னவோ, செஸ்ட் சைஸ் என்னவோ, அந்த செஸ்ட் சைஸ்க்கு நீங்கள் மார்க் பண்ணி மெஷர் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்றது போல் நீங்கள் இதை ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே இதில் வந்து ஒரு 2-3 தையல் விடுற அளவுக்கு தைச்சிக்கிறது நல்லது. குழந்தைங்க பெருசானாலும் நம்ம பிரிச்சுக்கலாம் பின்னாடி. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் தைச்சி தையல் விட்டுட்டு மீதி இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா உள்ளே ஒரு பல்கியாக இருக்கும், தூக்கிட்டு நிற்கும். ஸோ அதனால் கட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது இந்த பேக்கில் தான் நம்ம வந்து பட்டி பீஸ் வைக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பேக்கோட சென்டரை கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் வந்து ஸ்லிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், 2 பீஸ் எடுத்திருந்தோம். 1.25 இன்ச் ஒன்று, 2.5 இன்ச் ஒன்று. 1.25 இன்ச் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம தச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து 2 நல்ல பக்கமும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு தையல் விட்டுக்கணும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் விட்டுட்டு உள் பக்கமாக நீங்கள் திருப்பி இதை மடித்து தைக்கணும். இப்போ உள் பக்கம் தைச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு படிமான தையல் போடுறேன். படிமான தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது தூக்கிட்டு நிற்காது. ஸோ 2ஆக நான் ஃபோல்ட் பண்ணி இப்போது ஒரு தையல் விட்டுக்கிறேன். இப்போ என்னோட ஒரு சைடு பட்டி பீஸ் தயாராகிடுச்சு. ஸோ அடுத்தது 2.5 இன்ச் அளவு உள்ள பட்டி பீஸ் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அது வந்து உள் பக்கமாக வச்சு தைக்கணும். நம்ம உள் பக்கமாக வச்சுட்டு வெளிப்பக்கம் திருப்பி கொண்டு வரணும். இதுக்கும் மேலே ஒரு படிமான தையல் விடுறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். பாருங்கள், திரும்பி அதை பின்க்கு பக்கம் கொண்டு வந்து தைச்சிடலாம்.
குட்டி பீஸ் முடித்தோடனே நம்ம இந்த சட்டையை திருப்பிக்கலாம். இப்போ கொக்கி கட்டிட்டு நீங்கள் லூப்பும் அதுக்கு வச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.